பஹல்காம் தாக்குதலின் முதலாம் ஆண்டு நினைவு 26 பலியானவர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி பயங்கரவாதத்தை ஒழிக்க உறுதி. புது தில்லி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற கோரமான பயங்கரவாத தாக்குதலின் முதலாம் ஆண்டு நினைவையொட்டி அதில் உயிரிழந்த 26 பேருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஏப்ரல் 22 புதன்கிழமை தனது அஞ்சலியை செலுத்தினார். பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதி. பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் ஒடுக்குவதில் இந்தியா கொண்டுள்ள உறுதியான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய பிரதமர், ஒரு ஆண்டுக்கு முன்பு தங்களது அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஒற்றுமையையும் தெரிவித்தார். பயங்கரவாதிகளின் கொடூரமான சதித்திட்டங்களை வேரறுக்க நாடு உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார். பின்னணி: சரியாக ஒரு ஆண்டிற்கு முன்பு ஏப்ரல் 22, 2025 அன்று ஜம்மு காஷ்மீரின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். இந்தச் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆபரேஷன் சிந்தூர். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மே 2025 7 அன்று இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற இராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. இதன் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பிஓஜேகே இயங்கி வந்த பயங்கரவாத கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்குமிடையே 4 நாட்கள் நீடித்த மோதலுக்குப் பிறகு மே 10 அன்று போர் நிறுத்தம் எட்டப்பட்டது. தற்போது இந்த தாக்குதலின் முதலாம் ஆண்டு நினைவில் பயங்கரவாதத்திற்கு பலியானவர்களுக்கு நாடு அஞ்சலி செலுத்தி வருகிறது.